தாய்மார்களே, என் வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, என் இதய தெய்வத்தின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரின் அன்பாலும் ஆசியாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றுள்ளேன். நமது இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் மறைவார் என்றோ, அந்த இடத்தில் நான் அமர்ந்து நேரிடும் என்றோ யாரும் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். இத்தகைய இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நடைபெற்ற நிகழ்ச்சிகள் உருவாக்கிவிட்டன. டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம், அமைத்த அரசு, அவரது கொள்கைகள் இவற்றை கட்டி காப்பதே அவருக்கு நாம் செலுத்தும் நன்றிக்கடன் என்ற நிலையில் இப்பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். அவருடைய உயர்ந்த லட்சியங்கள், அணுகுமுறைகள், நடைமுறைகள், செயல் திட்டங்கள் இவற்றை தொடர்ந்து செயல்படுத்த நான் ஒரு கருவி. அனைவருடைய கட்டளைகளையும் மதிப்பு அளித்து இப்பொறுப்பை ஏற்றிருக்கிறேனே தவிர தனித்தகுதி எனக்கு இருப்பதாக எண்ணவில்லை. லட்சோப லட்சம் தொண்டர்களுடைய உருவத்தில், உழைப்பில் என் இதய தெய்வம் வாழ்கிறார். இத்தொண்டர்களின் கட்டளையை என் தெய்வம் இட்ட கட்டளையாக ஏற்று என்றும் பணிபுரிவேன். இதனை மிகுந்த அடக்கத்துடனும் பணிவுடனும் தெளிவுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் 1977 அமைந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசை அறிஞர் அண்ணாவின் அரசு என்றே புரட்சித் தலைவர் அழைத்தார். அமரர் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் அரசை நடத்தினார். அந்த அண்ணாவின் அரசே தொடர்ந்து இப்பொழுதும் புரட்சித் தலைவர் பாதையில் நடைபோடும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். கிராம மக்கள் பொது வாழ்வு பெற அவர் நடத்த விரும்பிய சமூக நல திட்டங்கள், ஏழை எளியவர்களுக்கான திட்டங்கள், நலிந்த பிரிவினர்கள் தாய்மார்களுக்கான திட்டங்கள் இவை தொடர்ந்து சீரான முறையில் அமல் நடத்தவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக ஒற்றுமையை கட்டி காப்பதிலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலும் புரட்சித் தலைவர் காட்டிய கவனத்தையும் கண்டிப்பையும் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம்.